பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை, இறைவன் மனிதனுக்கு வரக்கூடிய பிணிகளை போக்குவதற்காக பலவிதமான பச்சிலை இலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவற்றுள் மிக முக்கியமானது ஒன்று துளசி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னா ஓசிமம் டெனிஃப்ளோரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும், லமியாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது இந்தியா முழுவதிலுமே பார்த்தீங்கன்னாக்கா காட்டு இயல்பாகவும் முக்கியமாக பயிரிடப்பட்டும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடித்து காணப்படும். சில நேரங்களில் வந்து இயற்கையாக வளரக்கூடிய இடத்துல நல்லா தடிப்பாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. இந்த துளசியில் 2 விதமான வகைகள் உண்டு. எத்தனையோ வகைகள் இருந்தாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகை தான் அதிகமாக இருக்கும். ஒன்று வெண்துளசி, இன்னொன்று வந்து கருந்துளசி. இந்த வெண்துளசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இலைகள் பச்சை நிறமாக காணப்படும். இதனுடைய தண்டுகளும் கிளைகளும் சாம்பல் பூத்த நிறத்தோடு காணப்படும். கருந்துளசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பச்சை நிறமாக இருந்தாலும் இதனுடைய இலைகள் நீல நிறத்தோடு காணப்படும். இதனுடைய கிளைகள், பூக்கள், அது காய்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கருஞ்சிவப்பு நிறத்தோடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீள்வட்ட வடிவத்துடனும் மழுங்கிய அல்லது கூரான இலைகள் உண்டு, முனைகள் இருக்கும். இதனுடைய கனிகள் வந்து தட்டையாகவும் நீள் உருளை வடிவத்துடனும் காணப்படும். இது வந்து பார்த்தோன்னா ஆண்டு முழுவதுமே இதனுடைய கனிகளும் மலர்களும் இதில் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். துளசி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் இது என்ன துளசினா என்னன்றது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு செடி. ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது. இதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. சிறு குழந்தைகள்லாம் வந்து அடிக்கடி வாந்தி எடுத்துருவாங்க. அப்போ வாந்தி எடுத்து அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணலான்னு தெரியாமல் நம்ம முழிச்சிட்ருப்போம். இந்த துளசி ஒரு அரிய சஞ்சீவிங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட துளசி இலையை நல்லா கசக்கினீங்கன்னா சாறு வரும். ஒரு 5 துளி சாரோட தேன் கலந்து அந்த நாக்கில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த வாந்தி நின்றுடும். அப்படி இல்லை நிற்கலை, அப்படி தடவியும் கொஞ்சம் நிற்கலைனாக்கா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையோ அதை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க, 3 முறை நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த வாந்தி வந்து குயிக்காகவே நின்றுடும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வாந்தி வராது. பாலையும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிரும். இப்போலாம் குழந்தைங்களாம் சளி பிடிச்சிச்சுன்னா நிறைய சிரமப்பட்டுருக்கோம். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துளசி செடியை நல்லா கசக்கி சாறு எடுத்துருங்க. அது வந்து ஒரு 8 துளி சாறு எடுத்துக்கோங்க. அது குப்பைமேனி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கசக்கி ஒரு 8 துளி சாறு எடுத்துக்கோங்க. 2த்தையும் ஒன்றா கலந்து ஒரு சங்கில் பாலாட்டிலையோ கலந்து ஒன்றா எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெந்நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வெந்நீரில் நல்லா கலந்து அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு உள்ளே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சளிலாம் வந்து முழுமையாக வெளியேறக்கூடிய தன்மை பெற்றது. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த துளசிக்கு உண்டு. அது மாதிரி குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பால் சரியாக குடிக்காமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, துளசி இலையோட சம அளவு நம்ம அதிமதுரம் சொல்லக்கூடியதை ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக்கி அந்த விழுதை நம்ம முளைக்காம்பில் தடவி குழந்தைங்களுக்கு பால் கொடுத்திக்கிட்டோன்னா அடுத்தது குழந்தைகள் விரும்பி பாலை குடிச்சிட்ருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் நம்மளோட துளசிக்கு உண்டு. குழந்தைங்களுக்கு நோயே வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்கா அது துளசி ஒரு அரிய சஞ்சீவிங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பசும்பாலை காய்ச்சும் பொழுது அதில் 5 துளசி இலையை போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த நோயுமே அணுகாது. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்குலாம் வாயு ஏற்பட்டு வீக்கம் வந்துடுது இல்லையா, அந்த வீக்கம் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி இலையை தட்டி சாறு எடுத்து அதில் ஒரு 1/4 ounce எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 15 மிளகு இருக்குங்க இல்லையா, அந்த மிளகை தூள் பண்ணி அதில் கலக்கி நீங்கள் காலை மாலைன்னு சொல்லி 2 வேளையும் 3 நாள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வாயு சம்பந்தமான வீக்கங்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபிள் வந்து நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி இலையை சாறு எடுத்து ஒரு 1/4 ounce எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இஞ்சியை தட்டி சாறு எடுத்து அதில் ஒரு 1/4 ounce எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் ஒன்றா கலந்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இருக்குங்க இல்லையா, அதை கலந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க ஒரு 3 நாள் காலை மாலைன்னு 3 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் ட்ரபிள்னு சொல்லக்கூடிய வியாதி குணமாகும். இதுக்கு இன்னொரு முறையும் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
துளசி இலையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதே அளவு சம அளவு நீங்கள் நம்மளுடைய மிளகை ஒன்று கூட்டி நல்லா அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு உள்ளுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாயு சம்பந்தமான வியாதிகள் குணமாகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த வண்டு கடிச்சுன்னா அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து வீக்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா துளசி இலையோட எலுமிச்சம்பழ சாறு விட்டு நல்லா அரைச்சி அந்த வண்டு கடித்த இடத்துல நீங்கள் பத்து போட்டிங்கன்னா அந்த தடிப்புகள் அதனுடைய விஷத்தன்மைகள்லாம் முற்றிலுமாக அகற்றக்கூடிய தன்மை உண்டு. இவ்வளோ ஆற்றலும் தன்மையும் இந்த துளசி இலை இருக்குது. இன்னும் இதனுடைய பயனை சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ ஆற்றல் உண்டு. இது கருந்துளசி வெண்துளசி ரெண்டுமே ஒரே பலன் தான், இதுக்கு வேறு வேறு பலன் கிடையாது, ரெண்டுமே சம பலன் தான். அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தி உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம். எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இது வந்து ஒரு சமய சஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் இருந்துச்சுனாவே விஷ ஜந்துக்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் இது எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, குடும்பத்தில் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்து நம்மளுடைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இவ்வளோ அற்புதமும் ஆற்றலும் உங்களுக்கு கொண்ட இந்த துளசியை நீங்கள் வீட்டில் வளர்க்கணும். இது செடியோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா விதைகள் போட்டும் நீங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணி வளர்க்கலாம். இன்றைக்கி அற்புதமான ஆற்றல் கொண்ட ஒரு சமய சஞ்சீவியான மூலிகையான துளசி செடியை பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.